ஓம் நமச்சிவாய. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். வழக்கம் போல தான் இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய வீடியோ வந்துகிட்ருக்கு. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, ஒவ்வொரு மாத பலன்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த மாதம் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட 24, 25 தேதி வரைக்கும் செவ்வாய் மிதுன வீட்டில் தான் இருப்பார். கேது பகவான் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் இன்னொரு 6 மாதம் இங்கே தான் இருப்பார். சூரிய பகவான் துலாத்தில் இருக்கார். புதன் துலாத்தில் இருக்கார். சுக்கிரன் வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி புதன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த வீட்டில், ஆட்சி வீட்டில் மூலத்திரிகோ பவராக இருந்தவர் கொஞ்சம் நகர்ந்து அவருடைய நண்பர் வீடான துலாம் வீட்டுக்கு, சுக்கிரன் வீட்டுக்கு வந்திருக்கார். அடுத்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தார் துலாம் வீட்டில், அவர் நகர்ந்து விருச்சக வீட்டுக்கு 15ஆம் தேதி வந்துடுவார். அடுத்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருக்கார். துலாம் வீட்டுக்கு 18ஆம் தேதி வந்துடுவார். இவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சனி பகவான் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார், கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அடுத்து ராகு பகவான் 11ஆம் இடத்துல, அதாவது மீன வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருக்கார். இதுதான் கிரகங்களுடைய இந்த மாத நிலைமை. இதில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, குரு பகவான் காலப்புருஷனுக்கு 2ஆம் இடத்துல நல்லா இருக்கார். காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனஸ்தானம், பேசுறது, வாக்கு எல்லாம் 2 தான். அப்போ தனகாரனே அங்கே போய் இருந்தால் அப்போ 12 ராசிக்கும் பணம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அவரும் ஒரு பணத்துக்கு அதிபதி. அவரும் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க, சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. இது ஒரு யோகம். இது 12 ராசிக்கு நன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கார். காலப்புருஷனுக்கு 7ல் நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு நண்பர் யாருன்னா சூரியன். அப்போ 2 பேரும் சேர்ந்து காலப்புருஷனுடைய இடத்தை பார்க்குறாங்க. இது ஒரு சிறப்பு. சனி பகவான் எப்பவும் போல் தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அவர் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, குருவுக்கு 10ல் இருக்கார். குரு இப்போ தான் சொன்னேன் தனகாரன்னு சொன்னேன். சனி பகவான் ஜீவனக்காரன், தொழில்காரன். அப்போ தனகாரனுக்கு ஜீவனஸ்தானாதிபதி 10 கூட 10ல் இருக்கும்போது தொழில் நல்லா இருக்கும், பணமும் வரும். காலப்புருஷனுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு, பயணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். இது ஒரு முன்னுரை தான். விரிவாக போகும்போது 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதி 12ஆம் தேதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இந்த விசேஷங்கள்லாம் வருது. வருஷம் வர்றது தான். நவராத்திரி விரதமெல்லாம் இருந்து குழுவெல்லாம் வச்சு எல்லோரும் பக்தி பயத்தோடு வழிபாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த வழிபாடு பண்ணக்கூடிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இது மாதிரி விழா கொண்டாடக்கூடிய நம்ம மக்கள் அனைவருக்கும், நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அது மாதிரி விஜயதசமிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக போய் எதாவது ஆரம்பிக்கலாம். ஸ்கூலில் சேர்றது, ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது, ஒரு வகுப்பில் சேர்றது, ஒரு வீட்டுக்கு தேவையான சுப பொருள் வாங்குறதெல்லாம் செஞ்சால் விஜயதசமினா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு இல்லங்களுக்கு என்ன தேவையோ வாங்குங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி தீபத் திருநாள், தீபாவளி பண்டிகை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தீபத் திருநாள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற, மனசில் இருக்கிற அழுக்குகள் விலகி, தீமை விலகி, தீய சிந்தனை விலகி ஒளி பிறக்கிற நாள் தான் தீபத் திருநாள். அப்போ நாமும் நாட்டு மக்களும் நம்ம இல்லத்தில் இருக்கிற தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அசுப எண்ணங்கள் விலகி எல்லார் வீட்டிலும் ஒளி விளக்கு சிறப்பாக எரியணும், ஏற்றணும். தீபத் திருநாளை நீங்களும் கொண்டாடுங்க. தீபாவளி திருநாள் கொண்டாடும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் அந்த தீபாவளியை கொண்டாடுவோம், சிறப்பாக கொண்டாடுவோம். இல்லாதவர்களுக்கு உதவி செய்து தீபாவளியை கொண்டாடுவோம். உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க, சார் எனக்கு ஜாதகம் இல்லை சார், எப்படி என்னுடைய கேரியரை தெரிஞ்சுக்கிறது, எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுன்னு. ஜாதகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிற விவரம் சொல்கிறேன். அதுவும் இல்லாதவர்களுக்கும் நம்முடைய ஜோதிடம் வாக்கு பலிக்கும், உங்களுக்கு பலன் சொல்லப்படும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம கடக ராசியை பார்ப்போம். கடக ராசி அப்படின்னாலே சரராசி அப்படின்னு சொல்கிறது. சரம் அப்படின்னா ஓடக்கூடியது, கடகம்னா நீர் வீடு, ஆற்று தண்ணி, ஆத்தோரம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க, கடகலக்கணக்காரங்க வீட்டுக்கு பக்கத்துலலாம் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும், அல்லது ஒரு வாரியாவது வாய்க்காலாவது இருக்கும். ஏன்னா இவங்க நடவடை பாவனையே அப்படி தான் இருக்கும். நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. நிறைய பேர் அரசியலில் இருக்காங்க, ஆன்மீகத்தில் இருக்காங்க, அரசாங்கத்தில் இருக்காங்க. சரி, இந்த மாதம் அக்டோபர் மாதம் என்ன சார் பெஸ்ட்டு அப்படின்னா, ராசிநாதனுக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கு. 4 அப்படின்னா சுகம், 4 அப்படின்னா வண்டி வாகனம். அப்போது ஒரு புதனும் அங்கேருந்து சூரியன் அங்கேருந்து 4ல் இருந்து எங்கே பார்ப்பாங்க? 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 10ன்னா தொழில் ஸ்தானம். அப்போ இந்த மாதம் 11ஆம் இடம் பலமாக இருக்குது, 10ஆம் இடம் பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 10ன்னா தொழில், நீங்கள் செய்கிற முதல் போட்டிருக்க தொழில் அதெல்லாம் 10. 11ன்னா லாபம். அப்போ இது ரெண்டும் நல்லா இருந்தால் இந்த மாதம் தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க? நல்லா கொண்டாடுவீங்க. சூரியன் யார்? தனஸ்தானாதிபதி, பணத்தை கொடுக்குற இடத்துக்கு அதிபதி. குரு யாரு? தனகாரன், பணத்தை கொடுக்கிற கிரகத்துக்கு அதிபதி குரு, ஸ்தானாதிபதி சூரியன். அப்போ இது ரெண்டும் வலுவாக இருக்குது. அஷ்டமதி சனியங்கள் பயப்படலாமா? பயப்படக்கூடாது. சரி, உங்களுக்கு 5ஆம் வீட்டு கிரகம் யாரு? பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வா. அவர் 12ல் போய் மறையலாமான்னா மறையக்கூடாது. ஆனால் அவர் 4ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே கேது இருந்து உங்களுக்கு தைரியத்தை, வீரியத்தை, தொடர்புகளை, வெளிவட்டார பழக்க வழக்கங்களை, உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால லாபம் உண்டு. செவ்வாய் மறைஞ்சிருச்சேன்னு நினைக்கக்கூடாது. செவ்வாய் 10ஆம் வீட்டு கிரகம், தொழில்காரன். அவர் 5-10 கடக ராசிக்கெல்லாம் முதல் தரமான யோகாதிபதி செவ்வாய் தான். மறையுதுன்னா என்ன அர்த்தம்? உங்கள் பூர்வீகத்தினால இந்த மாதம் லாபம் உண்டு. ஏன்? டைரக்டாக ஒரு 3ஆம் இடத்தை பார்க்குற. அது மட்டும் இல்லை, அந்த செவ்வாய் எங்கே பார்க்குது? உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குது. 5ஆம் வீட்டு கிரகம் 6 பார்த்தா பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும். 5ஆம் வீட்டு கிரகம் 6 பார்த்தா புதிய வேலை கிடைக்க போகுது. 5ஆம் வீட்டு கிரகம் 6 பார்த்தா அதுக்கு நேர் 7 செவ்வாய் இருந்தால் வெளிநாட்டு யோகம் உண்டு. திரும்ப அந்த செவ்வாய் 6 பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வரலாம். இவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது. குழந்தை பாக்கியம் உண்டு. 5ல் சுக்கிரன் இருக்கும்போது அதை குரு பார்த்தாருன்னா உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கிடைக்கும். அல்லது சுக்கிரன் குருவை பார்த்து குரு சுக்கிரனை பார்க்கும்போது ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இரட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தைய கொடுக்கிற கிரகம் குரு. புத்திரஸ்தானத்துக்கெல்லாம் அதிபதி சூரியன். இப்போ 2 பேரும் நல்லா இருக்காங்க. சுக்கிரன் நல்லா இருக்கு. அப்போ இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? கிடைக்கும். 5ஆம் இடம் புகழ சொன்னேன், 12ல் மறைஞ்சிருக்கு. அப்போ ஏற்கனவே வர வேண்டிய பதவி உயர்வு இந்த மாதம் எழுதி வச்சுங்க, தீபாவளிக்குள்ளே வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரமோஷன் மட்டும் வந்து பதவி உயர்வு அல்ல. கல்யாணம் ஆகாமல் கணவன் ஒரு ஸ்தானம் வந்தால் ப்ரமோஷன் தான். கல்யாணம் ஆகாமல் மனைவின்னு ஒரு ஸ்தானம் வந்தாலும், திருமணம் ஆனாலும் அதுவும் ப்ரமோஷன் தான். தாத்தாவானா தாத்தான்னு கூப்பிட்டா அது ப்ரமோஷன் தான். அப்பான்னு கூப்பிட்டாலும் ப்ரமோஷன் தான். எப்படி பல யோகங்கள் கொட்டி கிடக்குது. 3ஆம் இடம் அப்படின்னா உங்களுடைய தம்பியை சொல்கிறது அல்ல உங்கள் மாமனாரை சொல்கிறது. அந்த கிரகம் 4ல் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் தம்பினாலேயோ உங்கள் மாமனார்னாலேயோ தொழில் விருத்தி உண்டு. அல்லது உங்கள் தொழிலுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க. 7ஆம் இடம்னா மனைவி. நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை சொல்கிறது 7ஆம் இடம்.
மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது 7ஆம் இடம், அதுக்கு 3ஆம் இடம் உங்கள் குழந்தையாவை சொல்கிறது, அதுக்குள்ள கிரகம் குரு 11ல் இருக்குது. அப்போ உங்கள் மனைவியோட தங்கச்சினால் உங்களுக்கு லாபம் உண்டு, தொழிலில் லாபம் உண்டு. நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியோட மச்சினைனால், ஏன்னா 3ஆம் இடம் இளைய மைத்துனர், உங்கள் மனைவியோட தம்பி, அவர் 11ல் இருக்கார். அப்போ உங்கள் மச்சினால், இளைய மச்சினால் லாபம் உண்டு. இப்படி கொட்டி கிடக்குது. சுக்கிரன் மறையும் போது தான் சார், 5ல் சுக்கிரன் மறைவு கிடையாது. ஆனால் 5ல் சுக்கிரன் அழகான பெண் குழந்தையை கொடுத்துரும். ஏன்னா சுக்கிரன் தான் ஒரு யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த கிரகம். 4க்குடையவர் 5ல் இருக்கார். அது மட்டும் இல்லை சார், 11ஆம் இடம் லாபம், ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் இடம். அந்த 11க்குடைய சுக்கிரன் திரும்ப டைரெக்டாக 11 பார்ப்பது. அப்போ லாபம் நிறையா இருக்கும். இந்த மாதம் தீபாவளி எப்படி இருக்கும்? குடும்பத்தோட குதூகலமாக கொண்டாடுவீங்க. சூரியனோட புதன் சேரும்போது உயர்கல்வி யோகம் உண்டு. சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் கலகலப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தீபாவளிக்குள்ள இந்த கடக ராசியில் பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு நல்ல செய்தி, இனிப்பான செய்தி வரும். வந்தவுடனே நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. கடகராசிக்காரங்க 14ஆம் தேதி 15ஆம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதம் தீபாவளியை கொண்டாடுங்க. ஓ நமச்சிவாய.